ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் இந்த டைமில் ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சார் எல்லாருக்கும் நல்ல நேரம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, விருச்சிக ராசி தான் அருமையாக இருக்கும், குரு பயிற்சி அருமையாக இருக்குது, தமிழ் புத்தாண்டு நல்லா இருக்குது, 2026 நல்லா இருக்குது, இதுக்கு மேலே அடித்தா சூப்பர்னு சொல்கிறாங்களே, அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் நல்லதாக நடந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. அது வந்து தசாபுத்தி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த டைமில் எச்சரிக்கையாக இருந்தே ஆகணும். தொழிலில் பாதிக்கு பாதி அவுட்டு. இந்த டைம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. தொழில் பண்ணுற விஷயத்தில் எந்த தொழில் பண்ணியிருந்தாலும் எச்சரிக்கையாகவே இருங்க. உடல் ரீதியான உபாதைகளை பார்த்துருங்க. குழந்தை சம்மந்தப்பட்டு கர்ப்பிணி பெண்களோ அல்லது மற்றவர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக உடம்பை செக் பண்ணிக்கோங்க. எங்கேயா போயிட்டு வரதோ, வண்டியில் போயிட்டு வரதோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீர் சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்டது, கரண்ட், இந்த மூணுலேயும் கொஞ்சம் கரெக்டாக இருங்க. சரி, என்ன சார் இவ்வளோ கொஞ்சம் இதாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான், அதுக்கப்புறமேட்டு அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஒரு 12 நாட்கள் கொஞ்சம் பார்த்துருக்கணும். அதுலேயும் இந்த ஒரு 3 மாத காலம் உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் ஏறக்குறையதாக இருக்கும். அதில் வருமானம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும். நிறைய அமௌண்ட் வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், கை காசு செலவாகிற மாதிரி இருக்கும். சார் அப்படி ஒன்றும் தெரியல சார், இப்போ தான் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி அதை கொஞ்சம் செக்யூர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு வேலை இழப்பு கூட இருந்திருக்கும், வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த ராசி நீர் தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கலாம், நீங்கள் நிறைய ஏமாந்தலாம், நிறைய துரோகத்தை அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஐடியாலஜி பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நீர் தத்துவம், தண்ணி எந்த இடத்துக்கு போனாலும் எப்படி இருந்தாலும் அப்படியே போய் மாறிக்கிற அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. சில நவீன ஜோதிட முறைகளின்படி உங்களை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ளூட்டோவோட தொடர்புடைய ஒரு ராசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பாரம்பரிய ஜோதிடத்தின் அம்சமாக அவங்களை எப்படி சொல்கிறாங்கன்னா, தைரியம், மற்றவனுக்கு இல்லாத தைரியம் உங்கள்கிட்ட ஒன்று இருக்குது. எந்த இடத்த போனாலும் எல்லா இடத்துக்கும் சமமாக நீங்கள் வந்து நடப்பீங்க. போராட்ட குணம் உங்கள்கிட்ட நல்லாயிருக்கு, மன உறுதி நல்லாயிருக்கு, ரகசியம் உங்கள்கிட்ட எப்போவுமே கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிங்க அப்படின்னா நீங்கள் உளறிடுவீங்க. மாற்றம் உங்கள்கிட்ட எப்பவுமே நல்லாயிருக்கும். வெற்றிக்கான விடாமுயற்சி எப்பயுமே இருக்கும். சக்தி நல்லா இருக்கும். பாதுகாப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய முக்கிய இயல்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆழமான சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க. யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. நம்பினால் கடைசி வரை கைவிட மாட்டாங்க. வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மிகுந்த மன வலிமையோடு இருப்பாங்க. ரகசியங்களை பாதுகாப்பவர்களாக இருப்பாங்க. யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்க விரும்ப மாட்டாங்க. சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடிய திறன் கொண்டவங்க இவங்க. குடும்பத்தை பாதுகாப்பதில் அதிக அக்கறை காட்டக்கூடிய நபர் இவங்க. தங்களுடைய இலக்கை அடையிற வரைக்கும் முயற்சியை விடாமல் அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு வரக்கூடிய நபர் இவங்க. சார் இந்த ராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். இப்போ என்ன காலகட்டம், அவங்க மனசில் என்ன ஓடுது, அதுக்கான அவுட்புட் கிடைக்குமா? நான் எவ்வளவு போராடியும் என் வாழ்க்கை இன்னும் சோதிச்சுட்டே இருக்கே கடவுளே. ஏன்? ஒன்று, என்னை உண்மையாக புரிந்து கொள்வது யார்? கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க, அப்புறம் மூவ் பண்ண பார்க்குறாங்க. எப்போ தான் என்னை உண்மையாக புரிஞ்சுக்குவாங்க? யார் தான் என்னை உண்மையாக புரிஞ்சுக்குவா? நான் இழந்ததை மீண்டும் பெற முடியுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று. இனி என் வாழ்க்கையில் நல்ல காலம் வருமா? எப்போ தான் வரும்? முன்னாடி சனி பயிற்சின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஏதோ குரு பயிற்சின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் இப்போ ஏதோ தமிழ் புத்தாண்டு நியூ இயர்னு சொன்னீங்க, இப்போ குரு பயிற்சி மறுபடியும் வந்துச்சு. என்ன சார் நடக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களோட இதாக இருக்கும். இது இல்லாமல் சில கேள்விகள், தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து பெரிய இஷ்யூ அப்படின்னு சொன்னால் தொழிலும் பண வரவும் தான். ஸோ அது வந்து பெரிய இஷ்யூஸ்லாம் அதில் சரியாயிடும். குடும்ப அமைதியை பற்றி சில கருத்துக்கள் உங்கள் மைண்டில் ஓடி இருக்குது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா? சொத்து சம்மந்தப்படுது, குழந்தைகளினுடைய எதிர்காலம் சம்மந்தப்படுது, ஆன்மீக முன்னேற்றம் சம்மந்தப்படுது, சிறிய பணம் அங்கங்கே உங்களுக்கு லாக் ஆகிருக்கும். வெளிநாட்டு வருமானம் உங்களுக்கு எப்பவுமே வந்து முதன்மையாக இருக்கும். அதில் குறிப்பிட்ட அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாகவும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு சிறிய அமௌண்ட்டாக இருக்கலாம். சும்மா ஒரு 5000 அமௌண்ட்டு தான், 10,000 அமௌண்ட்டு தான், 10 லட்சம் அமௌண்ட்டு தான், 50 லட்சம் அமௌண்ட்டு தான். இந்த மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒரு இதில் லாக் ஆகிருக்கும். சைபர் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஏதாவது ஒரு போலீஸ் கேஸோ இல்லை ஏதாவது ஒரு போலீஸ் கேஸ் சம்மந்தப்பட்டமாக சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும். இதை பற்றிய சிந்தனைகள் உங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில். விருச்சிக ராசியினுடைய பிறந்தவர்களுடைய பிறப்பு ரகசியம் என்ன தெரியுமா? விருச்சிகம் அப்படிங்கிறது மாற்றம், மறுபிறவி மற்றும் மன வலிமையின் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழக்கூடிய சக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையின் கஷ்டங்களை பாடமாக மாற்றக்கூடிய நபர். இவன் எப்பயுமே படித்து தெரிஞ்சுக்கிறவன் இல்லை, நடந்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறவன். அதே போல் பிறருக்கு தெரியாமல் தங்கள் வழியை தாங்கி கொள்ளக்கூடிய நபராக இருப்பாங்க. மன உறுதியால் வெற்றி அடைவாங்க. கடினமான சூழ்நிலையில் கூட அமைதியாக முடிவெடுப்பாங்க. ஆனால் வாழ்க்கை இவங்களை சொல்லக்கூடிய பாடம் என்ன? கடந்த கால காயங்களை மனதில் வைத்திருப்பதை விட மன்னித்து முன்னேற கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசியினுடைய பலமான குணங்கள் அப்படின்னா மன வலிமை, எந்த பிரச்சனையையும் தைரியமாக எதிர்கொள்வாங்க, ரகசியம் காக்கக்கூடிய திறன், முக்கிய விஷயங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பாங்க, விடாமுயற்சி, இலக்கை அடையிற வரைக்கும் போராடுவாங்க, தைரியம், ஆபத்தான சூழ்நிலைகளிலும் பின்வாங்க மாட்டாங்க, குடும்ப பாதுகாப்பு, குடும்பத்திற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க, உள்ளுணர்வு, மற்றவர்களுடைய உண்மையான எண்ணங்களை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய நபர் இவங்க. ஒரு ஆளை பார்த்தா இவன் இதுக்கு சரிப்பட்டு வருவானா சரிப்பட்டு வரமாட்டானான்னு கால்குலேட் பண்ணுறது விருச்சிக ராசிக்காரன் தான். ஒருத்தவனை பேசுகிறான்பா, இவனால் என்ன முடியும் அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான விஷயத்தெல்லாம் சாதிச்சு வந்து நிற்பீங்க. மற்றவனுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. யாரா அவன்
எங்கேந்திரா வரான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களை பார்ப்பாங்க. ஒரு வினோதமான ராசி நீங்கள், சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ராசி. இந்த விருச்சிக ராசியினுடைய சவால்கள் என்ன தெரியுமா? கோபத்தை மனதில் வச்சுக்கிறது. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. எளிதில் யாரையும் மன்னிக்க முடியாமல் ஒருத்தர் மேலே கோவப்பட்டீங்கன்னா அவனை யாரும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மன்னிச்சிடவே மாட்டீங்க. அதிக சந்தேகத்திறன் கொண்டவங்க நீங்கள், அதிகமாக கொஞ்சம் சந்தேகப்படுவீங்க. உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது. எதுக்கு அவன் பார்த்துக்கலாம் பிடிச்சிருக்கு எதுக்கு சொல்லணும், அவன் மேலே கோபமாக இருக்குது ஏன் வெளியே காட்டிக்கணும், அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன் ஆனால் அதை என்ன வெளியே காட்டல. இந்த மாதிரி பழைய சம்பவங்களை மறக்க முடியாமல் நீங்கள் இதை வச்சுருப்பீங்க. எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்க முயற்சிப்பது. ஒரே ஆளே சமாளிச்சிடலாம், அதுக்கு என்ன பார்த்துக்கலாம், இன்னொரு என்ன அப்போ ஆள் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரே ஆளே சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் வந்து உங்களுடைய மைனஸ் சார். இதெல்லாம் வந்து உங்களுடைய சவால்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரங்களில் நான் எல்லாருக்கும் நல்லது செய்து ஏன் துரோகம் மட்டும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் இருக்கும். மற்றவங்க கிட்ட எப்படி பழகுவாங்க அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் முதல்ல அமைதியாக இருப்பாங்க. நம்பிக்கை வந்த பிறகே நெருக்கமாக பழகுவாங்க. உதவி செய்தால் மனப்பூர்வமாக செய்வாங்க. உதவின்னு செஞ்சால் சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். ஒருத்தர் பசின்னு கேட்குறான், ரவுண்டு ஒரு குண்டா சோறு வச்சுட்டு ஒரு கரண்டி சோறு போடுற ஆள் இல்லை. வயிறு நம்ப சோறு போட்டு தான் அவர் சோறு திம்பார். அந்த மாதிரி தான் ஒரு ஆள். சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு மனதை நிரப்பி விட்டு அடுத்த செயலை செய்யக்கூடியவர் இவர். பொய் பேசுபவர்களை விரும்ப மாட்டாங்க. இவர் முன்னாடி பொய் பேசவே கூடாது. ஆனால் இவர் ஒரு சில விஷயத்தில் பேசுவார், அதை நம்ம உள்ள இருக்கக்கூடாது. பொய் பேசுகிறவங்களே இதுக்கு விரும்பவே மாட்டாங்க. டேரெக்டாக பேசு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசு. யாராக இருந்தாலும் இதுதான். கணவன் மனைவிலாம் விருச்சிக ராசியார் ஒருத்தர் இருந்தீங்கன்னா நீங்களாம் பெரிய புண்ணியவான். எப்படி நீங்கள் இவங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி வாழ்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். எது சொன்னாலும் ஆசாமி ஆமாஞ்சாமி அப்படி போட்டே ஆகணும். விருச்சிக ராசிக்காரன்ட்ட அப்படி தான் இருக்கும். உறவுகளில் உண்மையை எதிர்பார்ப்பாங்க. அவர் உண்மையாக இருக்கிறார், அதனால் உண்மையை எதிர்பார்க்குறாரு. அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு முறை நம்பிக்கை உடைஞ்சி அப்படின்னா மீண்டும் பழகுவது மிகவும் கடினம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ராசிக்காரன்ட்ட மட்டும். மற்றவர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, தைரியசாலியாக பார்ப்பாங்க, ரகசியமானவராக பார்ப்பாங்க, புத்திசாலியாக பார்ப்பாங்க, மன வலிமை கொண்டவராக பார்ப்பாங்க, நம்பகமானவராக பார்ப்பாங்க அப்படின்னு பலர் நினைக்கக்கூடிய ஒரு நபர் அவர். ஆனால் சிலர் கோபக்காரராகவும் யாரையும் நம்பாதவராகவும் மிகவும் சீரியஸானவராகவும் உங்களை வந்து பார்ப்பாங்க. ஏமாற்றங்களும் துரோகங்களும் உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, நிறைய அனுபவிச்சிட்டிங்க. உறவுகளால் ஏமாற்றம், நண்பர்களால் ஏமாற்றம், பணத்தினால் ஏமாற்றம், உயிராக நேசித்த உறவுகளில் ஏமாற்றிருக்கான், முழு நம்பிக்கை வைத்ததுலேருந்து ஏமாற்றிருக்கான், நண்பர்களில் ரகசியங்களை பகிர்ந்ததால் ஏமாந்துருக்கான், நண்பர்களுக்காக அதிகம் செய்ததால் ஏமாந்துருக்கீங்க, நம்பி முதலீடு செய்ததால் ஏமாந்துருக்கீங்க, தொழில் கூட்டாளிகளை முழுமையாக நம்பியதால் ஏமாந்துருக்கீங்க. எப்போது துரோகம் வந்திருக்கும் அப்படின்னா, எல்லாரையும் முழுமையாக நம்பும்போது துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கும்போது துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. ஆவணங்களை சரிபார்க்காமல் கையெழுத்திடும் போது துரோகங்களை அனுபவிச்சிருப்பீங்க. குடும்ப சொத்து விஷயங்களில் அலட்சியம் காட்டும் போது துரோகத்தை அனுபவிப்பீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். டாக்குமெண்ட், பட்டா எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். குடும்பத்தில் யார் உறுதுணை, யார் சவால் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உறுதுணை அப்படின்னா உங்கள் உண்மையை புரிந்து கொள்ளுபவர்கள் உங்களுக்கு உறுதுணை. கஷ்டத்தில் கூட உங்களுடன் நிற்பவர்கள் உங்களுக்கு உறுதுணை. குடும்ப ஒற்றுமையை விரும்புபவர்கள் உங்களுக்கு ஒற்றுமை. சவால் அப்படின்னா பொறாமை கொண்டவர்கள் தான் உங்களுக்கு சவால். பொறாமை கொண்டவர் பக்கத்தில் இது பண்ண விடாதீங்க. உங்கள் ரகசியங்களை தவறாக பயன்படுத்துபவர்கள் உங்களுக்கு சவால். நீங்கள் ஒரு ரகசியம் சொல்கிறீங்க, அதை சரியாக புரிஞ்சிக்கிறவங்க இருக்கான், அதை ரகசியமாக வச்சுக்கிறவனும் இருக்கான். உங்கள் ரகசியத்தை தெரிஞ்சுட்டு போய் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணக்கூடியவங்களாம் எச்சரிக்கையாருங்க. பின்னால் குறை கூறுபவர்கள்ட்ட எச்சரிக்கையாருங்க. விருச்சிக ராசி ஏற்ற தொழில்கள் என்ன அப்படின்னா, காவல்துறை, இராணுவம், மருத்துவம், அறுவை சிகிச்சை, ஆராய்ச்சி, உளவுத்துறை, சட்டம், ரியல் எஸ்டேட்டு, விவசாயம், தொழில் முனைவோர், யூடியூப் மற்றும் மீடியா, ஆன்மீக சேவை, வாகன வியாபாரம், இது எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியது. இது இல்லாமல் நீங்கள் அரசியல் அதுன்னு கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போனீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்மீக சேவை உங்களுக்கு எப்பயுமே செட் ஆகும். யூடியூப் மீடியா உங்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் முனைவோராக இருந்தீங்க அப்படின்னா புது தொழில்கள் நல்லாயிருக்கும். பெரிய ஆளாக வரதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. வாகன வியாபாரம் அற்புதமாக இருக்கும். இனி தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக நீண்ட நாள் முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பதவி உயர்வு வாய்ப்பு உண்டாகுது. இது வந்து இப்போ நான் சொல்கிறது ராசி பலன். நல்லா தெரியும் சார், என்ன தொழிலில் பிரச்சனை சொன்னீங்க, இப்போ என்ன எப்படி சொல்கிறீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது ராசி பலன். ஆனால் நான் முழுசாக சொல்லி முடிக்கிற வரைக்கும் கவனிங்க. புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு தொடர்புக்கான உருவாகலாம். வெளிநாட்டு தொடர்பில் நீங்கள் ஒரு நாளாக சம்பாதிச்சாகணும் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு உண்டான விதி. தொழிலில் மறைந்திருந்த வாய்ப்புகள் வந்து வெளிப்படும். இன்னொன்று என்ன அப்படின்னா, மறைந்திருந்த வாய்ப்புகள் அப்படின்னா, ஏற்கனவே சின்ன காரணம் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் ஒரு வாய்ப்புன்னு இருக்குல்ல, பெரிய இன்கம் வரலாம், அதை ட்ரை பண்ணலாம், இதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதில் இருந்து வாய்ப்புகள் கிடைக்கும். செய்வினை பழிக்குமா, கந்திஷ்டிலாம் பழிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பெரிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இது நேரம் பழிக்குமா பழிக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. சிலர் நம்புறது கிடையாது. அப்படி உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, படப்படப்போ இல்லை ஏதாவது திடீர் தடைகளோ, திடீர் உங்களோட கந்திஷ்டி மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, தயவு செய்து உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கு பிறகும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்னா, கீழே ஒரு நம்பருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உலகிலேயே இப்படி ஒரு விஷயத்தை சரி செய்ய முடியும் அப்படின்னா இவரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு அந்த மாதிரி விஷயத்தில் இவர் உள்ளே வந்து விளையாடுவார். அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே செய்ய சொல்கிறாரு. பிரபலமான ஒரு ஜோதிடர், 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான்.
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் போய் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா பிரபலமான ஆக்டர்ஸ் ஜோதிடர்கள் எல்லாமே வீங்கிட்டு தான் போய் ஜோதிடர் கற்றுக்கிறதும் சரி, ஜோதிடம் கேட்குறதும் சரி நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் உங்களோட விருப்பத்தின் பேரில் நீங்கள் போய் பண்ணுங்கள். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் நினச்சாலும் சரி, எதுவாக நினச்சாலும் சரி. அதே போல் நல்ல நேரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, பழைய காயங்களை மறக்கும்போது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. கோபத்தை கட்டுப்படுத்தும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. தன்னம்பிக்கையோடு நடந்து கொள்ளும்போது, முயற்சி செய்யும்போது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அதிர்ஷ்டமான நிறங்கள் அடர் சிகப்பு, மெரூன், அடர் நீலம். செவ்வாயோட தொடர்புடைய நிறங்களை கருதப்படுவதனால இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா பொதுவாக 9, 3. சாதகமான நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் எப்போவுமே. திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பற்றி ஆழமான அன்பை விரும்புவாங்க. துணையிடம் முழு நம்பிக்கையை எதிர்பார்ப்பாங்க. குடும்பத்தை பாதுகாக்க எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய நபர் இவங்க. மனம் திறந்து பேசினா உறவு மேலும் வலுப்படுங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளின் எதிர்காலத்தில் அதிக அக்கறை காட்டுவாங்க. ஒழுக்கம் மற்றும் தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுக்க விரும்புவாங்க. அவர்களின் திறமையை வளர்க்க ஆதரவாக இருப்பாங்க. வண்டி வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு. வாகன பராமரிப்பில் கவனம் தேவை. வேகமாக ஓட்டுவதை தவிர்த்தது ரொம்ப நல்லதுங்க. நீண்ட நாள் பயணங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீண்ட பயணங்களும் பாதுகாப்பாக இருக்கணும். சொத்து யோகத்தை பொறுத்தவரை வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதே போல் நிலம் முதலீடு லாபம் தரக்கூடிய யோகம் உண்டு. குடும்ப சொத்தால் நன்மை கிடைக்கலாம். ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்கணும். அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு ஹைலைட்டு. நோட் பண்ணிக்கோங்க. பழைய வேலைகள் நிறைவு பெறலாம். புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். தொழிலில் இருந்தாலும் தொழிலில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இந்த காலகட்டம் ஒன்று. யாருக்கு தொழிலில் இப்போ பிரச்சனை ஏற்பட்டு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. எங்களோட தசாபுத்தி எங்களோட இது வந்து கீழே கமெண்ட்ஸ், உங்களோட ராசி என்ன, உங்களோட நட்சத்திரம் என்ன, லக்கினம் என்ன அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது ராசி பலன். உங்களுக்கு ராசி மட்டும் தான் சேமாக இருக்கும். லக்கினம், நட்சத்திரம், தசாபுத்தி எல்லாம் வேறு. ஸோ அதை பார்த்தா வந்து ஓவரால் ஜாதகம் சொல்லுவாங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் முன்னேற்றம் இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைக்கணும். ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை உருவாக்கி அதுக்கு தேவையில்லாமல் அமௌண்ட் கட்டுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுங்க. மனம் திறந்து பேசுங்க. அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். மனநிலையை பொறுத்த வரைக்கும் பழைய காயங்களை விடுங்க. எதிர்காலத்தில் கவனம் செலுத்துங்க. எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் பயம் ஏற்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க. அதே போல் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸில் இப்போ நம்ம சொல்லி ஞாபகம் இனி என்ன செய்யணும், செய்யக்கூடாது. தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. தன்னம்பிக்கையை வளர்த்துக்கங்க. என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் ஆகிருக்கு, யாராவது குழந்தைக்காக பார்த்துட்ருக்கீங்க, இல்லை இந்த குழந்தை இது பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கும். குழந்தை வயிற்றில் இருக்குன்னு சொல்கிறோம். குழந்தை பிறந்தவங்களுக்கு குழந்தை அற்புதமாக இருக்கும். குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வயிற்றில் இருக்கிற குழந்தை கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும். சேஃபாக மூவ் பண்ணுறது. இது ரொம்ப பயப்படுத்தலாம் இல்லை. பயப்படுத்ததான் நீங்கள் நினச்சி வேணால் நல்லா தான் இருக்கும். சேஃபாக மூவ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் நடக்கிறதோ, பார்த்து நடக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள். அதே போல் தன்னம்பிக்கை வளர்த்துக்கங்க. உடல் நலத்தை கவனிங்க. ஏதாவது சின்னதாக இருந்தால் கூட உடனே போய் டாக்டர் செக் பண்ணுங்கள். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. புதிய வாய்ப்புகளை தைரியமாக பயன்படுத்துங்க. அதே போல் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நான் சொன்னது வந்து இதை செய்யணும் அப்படிங்கிறது, நீங்கள் செய்ய வேண்டியதை நான் வந்து சொன்னேன். இப்போ நான் சொல்ல வேண்டியது நீங்கள் செய்யக்கூடாது. பழைய துரோகங்களை நினைத்து வாழ்வது, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அவன் அன்றைக்கி அப்படி பண்ணான், இன்னும் மைண்டில் அதே ஓடிட்டுருக்கு. தேவையில்லை. அவன் வேலையை பார்க்குறான், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான். அதே போல் அனைவரையும் முழுமையாக நம்புறது. இந்த விருச்சிக ராசிக்காரோட மிகப்பெரிய டிராபேக் தான். எல்லாத்தையும் ரெடி பண்ணுவார். ஐடியாவை போட்டு பல இதெல்லாம் ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணி விட்டுருவார். அதில் ஒவ்வொருத்தர் உட்கார வச்சிருப்பார். நம்பி உட்கார வைப்பார். ஆனால் அங்கே வந்து வேலை நடக்கலை அப்படின்னா இவரோட ஐடியாஸில் இவருடைய திறமையிலேருந்து அதை தப்பு இருக்கிறதா நினச்சி இவரே ஹெல்ப் பண்ணிக்குவார். ஆனால் இவருடைய ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதால தான் அங்கே வந்து பிரச்சனை. அப்போ அங்கே வேலைக்கு போட்ட ஆளுங்களால தான் பிரச்சனை. அனைவரையும் முழுமையாக நம்புறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறது. இப்போ டக்குன்னு அவன் தான் வந்து வேலை செய்யலையா, அப்போ டக்குன்னு அவனை வேலை விட்டு தூக்கலாம். இப்போ நீங்கள் நினைக்கிறது என்னது, உணர்ச்சி வசத்தில் முடிவு எடுக்கிறது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் வாகனங்கள், வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடுறதுல ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. நிறைய பேர் வாகனம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறதுலாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்குவீங்க, எலக்ட்ரிக் வண்டி வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, ஏதோ ஒன்று வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வண்டி பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வண்டி பார்க்குறதுக்காக ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமையும். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேவையற்ற சந்தேகத்தில் உறவுகளை பாதிக்கிறது. தேவையற்ற சந்தேகத்தை மைண்டில் வந்து தூக்கி போட்டுருங்க. உறவுகளை பாதிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா தயவு செய்து சரி பண்ணிக்கோங்க. இந்த தேவையற்ற சந்தேகத்தினால உறவுகளை பாதிக்கிறதுனால தேவையில்லாத உறவுகள் உங்களை விட்டு இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சண்டை போடாமல் உறவுகளை பக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் மூலமாக நன்மை உண்டு. தொழில் மூலமாக சின்ன சின்ன சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பண ரீதியான சிக்கல்கள் இருக்கும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இந்த 6 மாத காலகட்டம் அப்படி தான் இருக்கும். 6 மாதம் முடிஞ்சுன்னா சுக்கிரனுடைய தசாபுத்தியில் வரதுனால அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணி தான் அதை வந்து டேலி பண்ண முடியும். ஸோ இந்த காலகட்டம் கூட கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொழிலில் மட்டும்தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர மற்றபடி எல்லாம் பரவாயில்ல தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. பரிகாரங்கள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு நல்லாயிருக்கும். சிவன் அல்லது பைரவர் தரிசனம் நல்லாயிருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு அற்புதமாக இருக்கும். அன்னதானம் பண்ணுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். சிவப்பு நிற ஆடை தானம் கொடுங்க. தினமும் சில நிமிடங்கள் தியானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. பெற்றோருக்கு
குருமார்களுக்கு மரியாதை செலுத்துங்க. உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மரியாதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கை ரகசியம்னா உங்கள் மன வலிமையை விடாமுயற்சி உங்கள் மிகப்பெரிய ஆயுதம்ன்றது நம்புங்க. கடந்த கால காயங்களை பாடமாக மாற்றி முன்னேறினா வாழ்க்கை உங்களை உயர்த்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க தோல்வியை வெற்றியை மாற்றக்கூடியவங்க, ரகசியமாக உழைத்து பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவங்க, தைரியத்தாலும் மன உறுதியாலும் மதிப்பு பெறக்கூடியவங்க, கோபத்தை குறைத்து நம்பிக்கையை சமநிலையுடன் பயன்படுத்தி உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தினா நிலையான வெற்றி, பொருளாதார முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் மனநிலை உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து முடிவெடுத்துக்கோங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் நன்மையான காலகட்டமே இருந்தாலும் தற்போதைய தசாபுத்தியும் நட்சத்திரமும் ராசியும் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே அதில் ஃபேஸ்புக்கில் போனீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பெல் எடுத்து அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.